வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம அன்பை பத்தி ஒரு அழகான கதை கேட்க போறோம். அன்புக்கு எப்பவும் புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் காலையில அன்பு தூங்கி எழுந்ததும் அவனோட மேசை மேல ஒரு பளபளப்பான பென்சில் ஒன்னு இருந்துச்சு. அந்த பென்சில் பார்க்க ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. ஆனா அது ஒரு மந்திர பென்சில்னு அவனுக்கு தெரியாது. அன்பு அந்த பென்சிலை எடுத்து ஒரு தாள்ல ஒரு பந்து வரைஞ்சான். என்ன ஆச்சரியம்! அவன் வரைஞ்ச பந்து அப்படியே நிஜமா மாறி அவன் முன்னாடி துள்ளி குதிச்சது. அன்புவுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். அப்புறம் அன்பு நிறைய பொம்மைகள் வரைஞ்சான், விளையாட்டு சாமான்கள் வரைஞ்சான். எல்லாமே நிஜமா மாறி அவனை கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்தின. அவன் அந்த பென்சில் வச்சு எதை வரைஞ்சாலும் அது நிஜமா மாறிச்சு. இந்த மந்திர பென்சிலை வச்சு தினமும் அவனோட விளையாட்டு உலகம் ரொம்பவும் பெரிசாகிக்கிட்டே போச்சு. ஒரு நாள் அன்போட வீட்டு தோட்டத்துல ஒரு அழகான மந்திர செடி இருந்துச்சு. அந்த செடிதான் அவனோட தோட்டத்துக்கே அழக கொடுத்துச்சு. ஆனா திடீர்னு அந்த செடி வாட ஆரம்பிச்சுது. அதோட பளபளப்பான இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமா மாறிச்சு. அன்புவுக்கு ரொம்ப கவலையா போச்சு. அன்பு அந்த பென்சிலை எடுத்தான். வாடிய செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி வரைஞ்சான். சூரிய ஒளிய வரைஞ்சான். ஆனா எதுவுமே அந்த செடியை காப்பாத்தல. அன்புவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு கவலையாவும் குழப்பமாவும் இருந்துச்சு. அப்பதான் அன்புவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. வெறும் பொம்மைகளை வரையாமா இந்த மந்திர பென்சிலை வச்சு ஏன் நாம இன்னும் அதிகமா கத்துக்க கூடாதுன்னு நினைச்சான். அந்த செடியை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு மந்திர புஸ்தகத்தை வரைஞ்சான். அந்த புத்தகத்துல செடிகளை காப்பாத்துறது பத்தின நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அன்பு பொறுமையா எல்லாத்தையும் படிச்சான். அதுல இருக்கிற அறிவை புரிஞ்சுக்கிட்டான். அப்புறமா அவன் அந்த புஸ்தகத்துல படிச்ச விஷயங்களை வச்சு செடிக்கு தேவையான மருந்துகளை வரைஞ்சான். மெல்ல மெல்ல வாடிய செடி திரும்பவும் பளபளன்னு புதுப்பொலிவோட மாற ஆரம்பிச்சது. அன்புவுக்கு ரொம்ப சந்தோஷம். வெறும் மந்திரம் மட்டும் போதாது, அந்த மந்திரத்தை எப்படி சரியான வழியில பயன்படுத்தணும்னு அன்பு புரிஞ்சுக்கிட்டான். குட்டீஸ், மந்திர பென்சில் அன்புவுக்கு விளையாட்டு சாமான்களை கொடுத்துச்சு. ஆனா அந்த பென்சிலை வச்சு அவன் அறிவை தேடினப்பத்தான் ஒரு பெரிய பிரச்சனையே தீர்த்தான். அதனால அறிவை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை. அறிவே ஒரு பெரிய புதையல். புரிஞ்சுதா குட்டீஸ்? நாம கத்துக்க இந்த உலகத்துல நம்ம எதை வேணா சாதிக்கலாம்.